Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Max Grade 2 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 10 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியா இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 2 Max அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். கேம்ஸ் வி பிளே. ஸோ இங்கே வந்து சம் கேம்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க பாருங்க. இந்த கிரவுண்டு பிளே கிரவுண்ட் இருக்குது. இதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேம்ஸ் வந்து உங்களை மாதிரி கிட்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. சம் கேம்ஸ் வந்து நீங்களும் விளையாண்டுருப்பீங்க, சம் கேம்ஸ் வந்து விளையாண்டுருக்க மாட்டீங்க. ஓகேவா? நம்ம வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிரவுண்டில் வந்து என்னென்ன கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த குரூப்ஸ் பாருங்கள், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கேம் தான். பேட் இருக்குது, பால் இருக்குது, அப்புறம் இது என்ன கேம்? கிரிக்கெட் வந்து நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து விளையாண்டுருப்பீங்க. ஸோ விளையாடாதவங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் அவங்க கிரிக்கெட் வந்து விளையாடுவாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். சம் ஸ்டோன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க, பால் வச்சு அதை வந்து அடிக்கிறாங்க. கரெக்டாக? இந்த கேம் பேர் யாருக்காச்சும் தெரியுமா? பித்து. ஓகேவா? இந்த கேம் பேர் வந்து பித்து. ஸோ பித்துவோட பிக்சர் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஸ்டோன்ஸை வந்து மேலே மேலே அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. பால் த்ரோ பண்ணி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் அடிக்கிறது தான் கேம். ஓகேவா? இந்த கேம் பேர் என்னது? பித்து. PITHU. ஸோ இது வந்து கிரிக்கெட். இந்த கேம் பேர் கிரிக்கெட். ஸோ நம்ம இங்கே வந்து கிரிக்கெட்னு நான் எழுதிடுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த கேம் பேர் வந்து என்னது? பித்து. PITHU, பித்து. ஓகேவா? வேறு என்னென்ன கேம்ஸ்லாம் விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம இப்போது அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இங்கே சம் கிட்ஸ் வந்து விளையாண்டுட்ருக்காங்க பாருங்கள். ஆக்சுவலாக இது வந்து இந்த கேம் பேர் வந்து தெரியுமா உங்களுக்கு? கபடி வந்து யூஸ்வலாக 2 குரூப்ஸாக வந்து பிரிஞ்சுப்பாங்க. பிரிஞ்சுட்டு வந்து இப்போ ஒரு குரூப்லேருந்து ஒரு கிட்டு வந்து இன்னொரு குரூப்புக்கு போவாங்க. ஒரு சம் லைன் வந்து வச்சுருப்பாங்க. அந்த லைனை வந்து டச் பண்ணிவிட்டு அவங்க ஓடி வரணும். அவங்க ஓடி வர்றதுக்கு முன்னாடி அந்த ஆப்போசிட் டீம்லேருந்து யாராவது அவங்கள டச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அவுட் ஆயிடுவாங்க. ஓகேவா? இந்த கேம் வந்து நீங்கள் நிறையா ஃபிலிம்ஸ்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, கபடி கேம் வந்து. ஸோ இந்த கேம் பேர் தான் கபடி பிக்சர் வந்து நீங்கள் இங்கே பார்த்துக்கலாம். ஸோ இவங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து வேகமாக இந்த லைனை தொடுறதுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே எல்லோரும் என்ன பண்ணுறாங்க? அவங்கள டச் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இந்த நேம் பேர் என்னது? கபடி. ஓகேவா? நெக்ஸ்ட் வேறு என்ன கேம் நம்ம வந்து பார்க்கலாம், அப்சர்வ் பண்ணி பார்க்கலாம். இங்கே சம் கிட்ஸ் வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்கள். இது என்ன கேம் அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுதா? கில்லி தண்டா. வெரி குட், கில்லி தண்டா. ஸோ இந்த கில்லி தண்டா வந்து எப்படின்னா கிரிக்கெட்டோட ஒரு பேசிக் கேம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ கில்லி தண்டா நல்லா ப்ளே பண்ணிட்டாங்க அப்படின்னா கிரிக்கெட் வந்து நல்லாவே ப்ளே பண்ண முடியும். ஸோ கில்லி தண்டாவில் எப்படி வரும் அப்படின்னா, கிரிக்கெட்டில் வந்து பால் போடுவாங்கள்ல, இதில் வந்து நம்மளே வந்து என்ன பண்ணணும், இந்த பிக்சரில் அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்மால் பீஸ் ஆஃப் வுட்டு மாதிரி இருக்கும். அது வந்து கீழேருந்து நம்மளே வந்து என்ன பண்ணணும், இந்த ஸ்டிக்கில் அடித்து அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் அடித்து விடணும். இதுதான் நமக்கு வந்து இந்த கேம் பேர் என்னது? கில்லி தண்டா. ஓகேவா? ஸோ இந்த கேம் வந்து கில்லி தண்டா. GILLI கில்லி தண்டா, DANDA. ஓகேவா? ஸோ இந்த கேம்ஸ் எப்படி விளையாடணும், எப்படி இருக்குன்றத நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்துருப்பீங்க. ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து இது ரிலேட்டடாக சம்ஸ் வந்து இப்போ பண்ணலாம். லெட் அஸ் டூ. லுக் அட் த பிக்சர் அண்ட் ஃபில் த டேபிள். ஸோ இப்போ வந்து கேம்ஸ் வந்து ஒரு காலமில் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா கேம்ஸ் ஒரு காலமில் கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம எழுதணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன கேம்? ஒரு பேட் ஒரு பால் இருந்ததுன்னா இது என்ன கேம்? கிரிக்கெட் வந்து எத்தனை கிட்ஸ் விளையாடுறாங்க அப்படின்றத நம்ம கவுண்ட் பண்ணி எழுதணும். ஓகேவா? ஸோ இந்த டீம் தானே கிரிக்கெட் விளையாடுறாங்க. இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 5 6 7 8. ஸோ 8 கிட்ஸ் வந்து கிரிக்கெட் விளையாடுறாங்க, 8 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ நம்ம இங்கே டேபிளில் போயிட்டு 8 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் இது என்னது? ஃபுட்பால். ஆக்சுவலாக நம்ம ஃபுட்பால் வந்து அப்சர்வ் பண்ணலை, அது எல்லாருக்குமே தெரியும். நான் இங்கே வந்து பிக்சர் வந்து அட்டாச் பண்ணல. ஓகேவா? ஸோ ஃபுட்பால் உங்களுக்கே தெரியும். ஸோ இங்கே டீம்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த கிட்ஸ் எல்லாமே ஃபுட்பால் விளையாண்டுட்ருக்காங்க. ஃபுட்பால் எப்படி விளையாடுவாங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். ஃபுட் வச்சு பாலை கிக் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த கேமும் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த கிட்ஸ் வந்து விளையாண்டுருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இதை கவுண்ட் பண்ணலாம்.
1. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 கிட்ஸ் வந்து ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஓகேவா? அப்போ நம்ம வந்து 6 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இது என்ன கேம்? ஸ்டோன்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே மேலே பால் வச்சு த்ரோ பண்ணி அடிக்கிறாங்க. பித்து. நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா பித்து. ஸோ இங்கே பார்த்தோம்ல பித்து, அதுதான். ஸோ பித்து எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4, 5. ஸோ 5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பித்து வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ 5 அப்படின்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இது என்ன கேம்? கில்லிதண்டா. கில்லிதண்டா. ஸோ கில்லிதண்டா வந்து எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். 1, 2, 3, 4. ஸோ 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கில்லிதண்டா வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஸோ நம்ம 4ன்னு போட்டுடலாம். நெக்ஸ்ட் வந்து இது என்னது? கபடி. ஓகேவா? ஸோ கபடி எத்தனை பேர் விளையாடுறாங்கன்னு பார்க்கலாம். கவுண்ட் பண்ணுங்க. 1, 2, 3, 4, 5, 6. ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கபடி வந்து ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணி எழுதணும். ஸோ டேட்டா ஹேண்ட்லிங்னாலே என்னது? கலெக்ஷன் ஆஃப் டேட்டா தான். டேட்டாவை நம்ம கலெக்ட் பண்ணி எழுதுறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து ஒருத்தவங்க வந்து பார்க்குறப்போ அவங்களுக்கு தெரியும் என்னென்ன கேம்ஸில் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாடுறாங்க அப்படின்ற டேட்டாவை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த டேபிளை பார்த்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பாருங்க, யூஸ் த டேபிள் டு ட்ரா ஃபேஸஸ் டு ஷோ த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த சார்ட் பிலோ. நம்ம ப்ரீவியஸாக நம்ம ட்ரா பண்ணோம் இல்லையா சார்ட்டில், அந்த மாதிரி தான் இதுவும் நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ஆல்ரெடி டேபிள் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கிறோம். எந்தெந்த கேம் வந்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்றது. அதை வச்சு தான் இந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஹரிசாண்டலாக இருக்கிறது, ஒய் ஆக்சஸ் வந்து வேர்ட்டிக்கலாக இருக்கிறது. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க? இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ். கில்லிதண்டா, கபடி, பித்து, ஃபுட்பால், கிரிக்கெட். ஸோ கேம்ஸ் எல்லாம் எக்ஸ் ஆக்சஸில் இருக்குது. ஒய் ஆக்சஸில் வந்து இப்போ நம்ம நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம் இந்த மாதிரி ஸ்மைலி ஃபேஸ் யூஸ் பண்ணி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், நான் ப்ரீவியஸாக நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா டேபிள், அதை வந்து அட்டாச் பண்ணியிருக்கிறேன். அந்த கவுண்டிங்கை வச்சு தான் இங்கே வந்து ஸ்மைலிஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கில்லிதண்டா பாருங்கள். கில்லிதண்டா எத்தனை பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க? 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கில்லிதண்டா இங்கே இருக்குது பார்த்தீங்களா. 4 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கில்லிதண்டா வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து 4 ஸ்மைலிஸ் வந்து நம்ம இங்கே ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஸோ 1, 2, 3, 4. ஸோ இப்போ அதுக்கு நம்ம ஐஸும் மவுத்தும் ட்ரா பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இது என்ன கேம்? கபடி. கபடி எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ 6 ஸ்மைலிஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஓகே, இப்போ நம்ம ஐஸ் மவுத் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேம் இருக்கு? பித்து எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணுறாங்க? 5. அப்போ நம்ம 5 ஸ்மைலிஸ் வந்து ட்ரா பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5. 5. ஓகேவா? இப்போ ஐஸ் மவுத் போட்டு விட்டுடலாம். நெக்ஸ்ட் ஃபுட்பால் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க? 6. அப்போ 6 ஸ்மைலிஸ் ட்ரா பண்ணிடலாம். 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இப்போ நம்ம வந்து ஐஸ் மவுத் வந்து ட்ரா பண்ணி விட்டுடலாம். நெக்ஸ்ட் கிரிக்கெட் எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க? 8 ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ 8 ஸ்மைலிஸ் வந்து ட்ரா பண்ணி விட்டுடலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இப்போ ஐஸ் மவுத் வந்து போட்டு விட்டுடலாம். ஓகே, இப்போ இந்த சார்ட்னால என்ன யூஸ்னு உங்களுக்கு கெஸ் பண்ண முடியுதா? இப்போ இந்த சார்ட்டை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தெரியுது?
கிரிக்கெட்டில் தான் இருக்கிறதுலையே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் விளையாண்டுருக்காங்க. Yes. கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கில்லி தாண்டா விளையாண்டுருக்காங்க. இந்த மாதிரி டக்குன்னு உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல முடியுதா? Yes. அதுக்கு தான் நம்ம வந்து டேட்டா ஹேண்ட்லிங்கில் இந்த மாதிரி சார்ட் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? நமக்கு பார்த்தோன்னே தெரியுது பாருங்கள், இதில் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாண்டுருக்காங்க, இதில் கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேவா? இப்போ சம் fill in the blanks கேட்டிருக்காங்க. த மோஸ்ட் லைக்டு கேம், அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச கேம் அப்படின்னு சொல்லி பார்த்தா என்ன கேம்? Cricket. கிரிக்கெட்னா கிரிக்கெட் தான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம இங்கே வந்து கிரிக்கெட் அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து த லீஸ்ட் லைக்டு கேம் இஸ் லீஸ்ட், கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச கேம் அப்படின்னா இங்கே என்ன இருக்கு? Gilli-danda. கில்லி தண்டா. ஏன்னா அதுதான் பாருங்க, ஸ்மைலிஸ் வந்து ஜஸ்ட் 4 ஸ்மைலிஸ் தான் இருக்குது. அப்போ நம்ம வந்து கில்லி தண்டான்னு போட்டுடலாம். பித்து இஸ் லைக்டு மோர் தென் டேஷ். இப்போ பித்து எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க? நீங்கள் டேபிள்லையும் பார்த்துக்கலாம், கிராஃபில் சார்ட்லேயும் பார்த்துக்கலாம். பித்து எத்தனை பேர் ப்ளே பண்ணியிருக்காங்க? 5. 5. 1 2 3 4 5. ஸோ பித்து இஸ் லைக்டு மோர் தென், பித்து வந்து அதிகமாக பிடிச்சிருக்கு, தென் கம்பேர் பண்ணணும் இன்னொரு கேம். அப்போ பித்து தான் மோர், அப்போ பித்து தான் பெருசாக இருக்கணும். இங்கே நீங்கள் எழுத போகிற கேம் வந்து ஸ்மாலாக இருக்கணும். அப்போ என்ன போடலாம்? Gilli-danda. கில்லி தண்டா. வெரி குட். ஏன்னா கில்லி தண்டா வந்து 4 தான் இருக்குது. ஆனால் பித்து வந்து எத்தனை பேர் விளையாண்டுருக்காங்க? 5. 5 விளையாண்டுருக்காங்க. அப்போ பித்து இஸ் லைக்டு மோர் தென் கில்லி தண்டா. GILLI கில்லி, DANDA தண்டா, கிளி தண்டா. ஓகேவா? ஏன்னா பித்து வந்து 5, அப்போ 5 விட கம்மியாக தான் நீங்கள் இங்கே எழுதணும். ஓகேவா? மித்தது எல்லாமே 5 விட அதிகமாக தான் இருக்குது. அப்போ நீங்கள் கில்லி தண்டா தான் எழுதணும். நெக்ஸ்ட், டேஷ் இஸ் லைக்டு மோர் தென் ஃபுட்பால். இங்கே எழுதுகிற கேம் வந்து மோராக இருக்கணும் ஃபுட்பாலை விட. ஸோ ஃபுட்பால் எத்தனை இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். 1 2 3 4 5 6. அப்போ 6 விட அதிகமாக இருக்கணும் Cricket. கிரிக்கெட். ஏன்னா இங்கே வந்து நமக்கு 5 தான் இருக்குது, இங்கே 6 ஈக்குவலாக இருக்குது. ஈக்குவலாக இருக்கக்கூடாது, இங்கே 5 விட கம்மியாக இருக்குது. 5 விட அதிகமான கிரிக்கெட் தான் இருக்குது, 8 இருக்குது. அப்போ நம்ம இங்கே என்ன எழுதிடலாம்? கிரிக்கெட் அப்படின்னு எழுதிடலாம். CRICKET கிரிக்கெட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இந்த fill in the blanks புரிஞ்சிச்சு எல்லாருக்கும்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், லெட் டெஸ்ட் டூ. இது வந்து நீங்களாக தான் பண்ணணும். டிஸ்கஸ் இன் யுவர் கிளாஸ், உங்கள் கிளாஸில் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஆஸ்க் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேளுங்க. அபவுட் த வெஜிடபிள்ஸ் தே லைக் த மோஸ்ட், கம்ப்ளீட் த டேபிள். ஸோ ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. எனி 4 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் கிளாஸில் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே, அவங்கக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும், உங்களுக்கு என்ன வெஜிடபிள் பிடிக்கும்னு கேட்டுட்டு அந்த கவுண்டிங், அந்த டேட்டாவை எடுத்து எழுதணும். ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 4 டைப் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க போகிறேன். வெஜிடபிள் தே லைக் அப்படின்றதுக்கு பொட்டேட்டோ எடுத்துக்க போகிறேன், கேரட் எடுத்துக்க போகிறேன், கேப்சிகம் எடுத்துக்க போகிறேன், அப்புறம் பீஸ் எடுத்துக்க போகிறேன். ஓகேவா? ஸோ பொட்டேட்டோ வந்து நம்பர் ஆஃப் சில்ட்ரன், எத்தனை சில்ட்ரனுக்கு பிடிக்கும்னா 12 சில்ட்ரனுக்கு பிடிக்கும் அப்படின்னு நான் வந்து கிளாஸில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டலாம் இப்போ டேட்டா கலெக்ட் பண்ணுறேன். ஓகேவா? கேரட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும். கேப்சிகம் வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிக்கும். பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 1 ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கும். இந்த மாதிரி நான் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்கள் கிளாஸில் வந்து இந்த மாதிரி ஏதாவது எனி 4 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் எழுதிட்டு நீங்கள் வந்து டேட்டா கலெக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பீசம் பாருங்கள். ரீட் த டேபிள் அண்ட் fill in the blanks. ஸோ ஆல்ரெடி நம்ம டேபிள் ரெடி பண்ணியிருக்கோம்ல, வெஜிடபிள் தே லைக், நம்பர் ஆஃப் சில்ட்ரன். அதை வச்சு சம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. மோஸ்ட் லைக்டு வெஜிடபிள் இஸ், ஸோ Potato. அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச வெஜிடபிள் என்னது? பொட்டேட்டோ. கரெக்டா? ஸோ ஏன்னா அதுதான் 12 சில்ட்ரனுக்கு பிடிச்சிருக்கு. அப்போ மோஸ்ட் லைக்டு வெஜிடபிள் அப்படின்றது நம்ம இங்கே வந்து பொட்டேட்டோ அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், லீஸ்ட் லைக்டு வெஜிடபிள், ரொம்ப கம்மியான சில்ட்ரனுக்கு பிடிச்ச வெஜிடபிள்னா என்னது? இந்த டேபிளில் பாருங்கள், Peas. பீஸ். ஏன்னா பீஸ் தான் ஒரே ஒரு சில்ட்ரனுக்கு தான், ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பீஸ் பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் பீஸ். டேஷ் இஸ் லைக்டு மோர் தென் டேஷ். அப்போ இங்கே எழுதுறது வந்து மோராக இருக்கணும், அதிகமாக இருக்கணும் செகண்ட் டேஷில் எழுதுறதை விட. ஏன்னா டேஷ் இஸ் லைக்டு மோர் அப்படின்னு கேட்டிருக்காங்க.
அப்போது நீங்கள் ஏதாவது பிக் நம்பர் எடுத்து ஃபர்ஸ்ட் இதில் எழுதிக்கோங்க, ஸ்மால் நம்பர் எடுத்து செகண்ட் இதில் எழுதிக்கோங்க. நீங்கள் என்ன எழுத போகிறீங்க? பொட்டேட்டோ அப்புறம் கேரட். ஓகே, ஸோ பொட்டேட்டோ வந்து நமக்கு 12 இருக்காங்க. அப்போ பொட்டேட்டோ இஸ் லைக் மோர் தென் கேரட். ஸோ இதுதான் நீங்கள் எழுதணும் தேவையில்ல. கேரட் இஸ் லைக் மோர் தென் கேப்சிகம்னு கூட எழுதிக்கலாம். கரெக்டாக, ஏன்னா கேரட் 7 இருக்காங்க, கேப்சிகம் 4 தான் இருக்காங்க. இல்லை கேப்சிகம் இஸ் லைக் மோர் தென் பீஸ்னு கூட எழுதிக்கலாம். கேப்சிகம் இஸ் லைக் மோர் தென் த பீஸ். ஓகேவா, ஏன்னா கேப்சிகம் 4 இருக்காங்க, பீஸ் ஒன்லி 1 தான் இருக்காங்க. ஸோ இவங்களோட சாய்ஸ் வந்து பொட்டேட்டோ கேரட் சொல்லியிருக்காங்க. பொட்டேட்டோ இஸ் லைக் மோர் தென் கேரட். டேஷ் இஸ் லைக் லெஸ் தென் டேஷ். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் டேஷில் எழுதுகிற வெஜிடபிள் வந்து லெஸ்ஸாக இருக்கணும், லெஸ் பீப்புளால் லைக் பண்ணதாக இருக்கணும் வென் கம்பேர்ட் டு த செகண்ட் டேஷ். அப்போது ஃபர்ஸ்ட் டேஷில் வந்து ஸ்மால் நம்பர் ஏதாவது சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன எழுத போகிறீங்க? பீஸ். பீஸ் எழுதிக்கலாமா? பீஸ் வந்து ஜஸ்ட் 1 தான் இருக்குது. ஸோ பீஸ் இஸ் லைக் லெஸ் தென் டேஷ். என்ன எழுத போகிறீங்க? கேப்சிகம். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னனாலும் போட்டுக்கலாம், ஏன்னா பீஸ் தான் இருக்கிறதுலே 1 சின்னது. ரிமைனிங் 3 வெஜிடபிள்ஸில் நீங்கள் என்னனாலும் போட்டுக்கலாம். கரெக்டாக? ஸோ நம்ம கேப்சிகம் போட்டுக்கலாம். ஸோ பீஸ் இஸ் லைக் லெஸ் தென் கேப்சிகம். இது வந்து நாங்கள் கலெக்ட் பண்ண டேட்டாலேருந்து ஆன்சர் பண்ணியிருக்கேன் நான். நீங்கள் உங்கள் கிளாஸில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, சில்ட்ரன் கிட்ட போயிட்டு 4 டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸ் நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுலேருந்து கலெக்ட் பண்ண டேட்டா வச்சு தான் நீங்கள் இந்த ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு சீசம் பாருங்கள். Ask your friends about the number of family members living in their homes. Fill in the table given below. ஸோ இதுவும் நீங்கள் உங்களோட ஓன் ஆன்சர் தான் வரணும். ஸோ உங்கள் கிளாஸில் போயிட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ், இப்போ ஒவ்வொருத்தவங்க ஃபேமிலியில் ஒவ்வொரு நம்பர் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில பேர் இதில் வந்து ஒன்லி 1 கிட் இருப்பாங்க, 2 பேரண்ட்ஸ் இருப்பாங்க. அப்போது வந்து 2 + 1 3 அந்த மாதிரி வரும். உங்கள் கிளாஸில் போயிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுற டேட்டா தான் இங்கே எழுத போகிறீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க கிளாஸில் கலெக்ட் பண்ண டேட்டா இப்போ எழுதுவாங்க உங்களை மாதிரி கிட்டு. ஸோ நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் டுகெதர். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரே ஒரு பீப்புள் இருக்கிற மாதிரி அப்படின்னா எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இவங்க 0 போடுறாங்க, ஏன்னா அந்த மாதிரி யாருமே இல்லை அப்படின்னு இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 பீப்புள் இருக்கிற மாதிரி ஃபேமிலி அப்படின்னா 2 ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. 3 பீப்புள் இருக்கிற மாதிரி ஃபேமிலிஸ் அப்படின்னா 5 ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. 4 பீப்புள் இருக்கிற மாதிரி ஃபேமிலிஸ் அப்படின்னா 6 ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. 5 பீப்புள் இருக்கிற மாதிரி ஃபேமிலிஸ் அப்படின்னா 4 சொல்லியிருக்காங்க, 4 ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளாக தான் சூஸ் பண்ணணும். நீங்கள் வந்து எவ்வளோனாலும் போட்டுக்கலாம். இவங்க வந்து 6 பீப்புள் சொல்லியிருக்காங்க, 7 பீப்புள் சொல்லியிருக்காங்க. ஸோ 6 பீப்புள் இருக்கிற மாதிரி ஃபேமிலிஸ் அப்படின்னா 10 ஃபேமிலிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 7 பீப்புள் இருக்கிற மாதிரி ஃபேமிலிஸ் அப்படின்னா 4 ஃபேமிலிஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்க கிளாஸில் கலெக்ட் பண்ண டேட்டா. இதே மாதிரி நீங்கள் உங்கள் கிளாஸில் கலெக்ட் பண்ண டேட்டாவில் வந்து தான் நீங்கள் இதில் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். மோஸ்ட் ஃபேமிலிஸ் ஹேவ் டேஷ் பீப்புள் இன் தேர் ஹோம்ஸ். ஸோ மோஸ்ட் ஃபேமிலிஸில் எவ்வளோ பீப்புள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன சூஸ் பண்ணுவீங்க? 6. எப்படி நீங்கள் சொல்கிறீங்க இது 6 அப்படின்னு? ஸோ மோஸ்ட் ஃபேமிலிஸ்னால் இந்த காலமில் பாருங்கள், இருக்கிறதுலே நிறையா ஃபேமிலிஸ் வந்து எங்கே இருக்குது? 10 ஃபேமிலிஸ் இதுதான் இருக்குது. ஸோ 10 ஃபேமிலிஸில் தான் 6 பீப்புள் இருக்காங்க. கரெக்டாக? ஸோ ரிமைனிங் ஃபேமிலிலாம் கம்மியாக தான் இருக்குது பாருங்கள். 2 ஃபேமிலி, 5 ஃபேமிலி, 6 ஃபேமிலி. 2 பீப்புள் இருக்கிறது 2 ஃபேமிலி தான் இருக்காங்க. 3 பீப்புள் இருக்கிறது 5 ஃபேமிலிஸ் தான் இருக்காங்க. 4 பீப்புள் இருக்கிறது வந்து 6 ஃபேமிலி இருக்காங்க. கரெக்டாக? அப்புறம் 5 பீப்புள் இருக்கிறதுனா 4 ஃபேமிலிஸ் இருக்காங்க. 6 பீப்புள் இருக்கிறது தான் அதிகமாக இருக்காங்க. 10 ஃபேமிலிஸில் 6 பீப்புள் தான் இருக்காங்க. அப்போ மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலிஸ்ன்றது இங்கே தான் ஃபேமிலி அதிகமாக இருக்குது. 10 ஃபேமிலிஸ்க்கு 6 பீப்புள் தான் இருக்காங்க. ஸோ இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா உங்களுக்கு? அப்போ நம்ம இங்கே வந்து 6 அப்படின்னு போட்டுடலாம். ஸோ மோஸ்ட் ஃபேமிலிஸ் ஹாவ் டேஷ் பீப்புள் இன் தேர் ஹோம்ஸ். ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஃபேமிலியில் எத்தனை பீப்புள் இருக்காங்க? 6 பீப்புள் தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம இங்கே வச்சு தான் கம்பேர் பண்ணுறோம். இருக்கிறதுல இங்கே பிக்கஸ்ட் நம்பர்னால் இங்கே 10 தான். 10 ஃபேமிலிஸில் 6 பீப்புள் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் எ ஹோம் இஸ். ஸோ லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் கேட்குறாங்க. இங்கே கொஸ்டின் நல்லா பாருங்கள், ஃபேமிலிஸ்னு கேட்கல, பீப்புள்னு கேட்டிருக்காங்க. கம்மியான பீப்புள் இருக்கிற மாதிரி ஒரு ஹோமில் வந்து கம்மியான பீப்புள் இருக்கிற மாதிரினா
எத்தனை பீப்புள் இருக்காங்க? லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள் லிவிங் இன் எ ஹோம். ஒரு ஹோமில் கம்மியான நம்பர் ஆஃப் பீப்புள் வாழ்கிறாங்க அப்படின்னா இங்கே யார் இருக்கா? 2 பீப்புள் தான் இருக்காங்க. 2 ஃபேமிலிஸில் 2 பீப்புள் தான் இருக்காங்க. நமக்கு பீப்புள் தான் கேட்குறாங்க. அப்போ லீஸ்ட் நம்பர் ஆஃப் பீப்புள்னு பார்த்தா 2 பீப்புள் தான். அப்போ நம்ம இங்கே 2 அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் பாருங்கள், the number of families having 4 people is. நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்குறாங்க, 4 பீப்புள் இருக்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ 4 பீப்புள் இருக்கிற மாதிரினா எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க? 6. அப்போ இங்கே நம்ம 6ன்னு போட்டுடலாம். the number of families having more than 4 people. 4 பீப்புளை விட அதிகமாக இருக்கிற மாதிரினா எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க? 4 பீப்புளோட அதிகமான 5 பீப்புள், 6 பீப்புள், 7 பீப்புள். இது 3ல் இருக்கிற ஃபேமிலிஸை கவுண்ட் பண்ணி நம்ம எழுதணும். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்குறாங்க. அப்போ 10 + 4 + 4. 10 + 4 + 4. So 10 + 4, 10 in the mind. 4 in the finger. After 10, 11, 12, 13, 14. 14. 14 in the mind, 4 in the finger. After 14, 15, 16, 17, 18. அப்போது 18 ஃபேமிலிஸில் வந்து more than 4 people இருக்காங்க. more than 4 people அப்படின்றது 5ஆக இருக்கலாம், 6ஆக இருக்கலாம், 7ஆக இருக்கலாம். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர்? ஓகே. நெக்ஸ்ட் வந்து ப்ராஜெக்ட் ஒர்க்கு. இதுவும் நீங்களாக தான் பண்ணணும். விசிட் நியர்பை ஃபேமிலிஸ் டு ஃபைண்ட் அவுட் த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் விச் ஹேவ் தேர் கிராண்ட் பேரண்ட்ஸ் லிவிங் வித் தம். ரெக்கார்ட் த இன்ஃபர்மேஷன் டு ஃபில் இன் த டேபிள். ஸோ உங்களோட நெய்பர்ஹுட் ஃபேமிலிஸ்லாம் போயிட்டு விசிட் பண்ணி நீங்கள் கலெக்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் கிளாஸ் ரூம்லேயே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஃபேமிலியை வச்சு நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். கிராண்ட் பேரண்ட்ஸ் வச்சு தான் இந்த டேபிள் நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும். ஃபேமிலிஸ் லிவிங் வித் நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ். இப்போ ஃபேமிலிஸ் லிவிங் வித் பார்த்தீங்கன்னா போத் கிராண்ட் பேரண்ட்ஸ். ஓகேவா? கிராண்ட் மதர், கிராண்ட் ஃபாதர் 2 பேருமே இருக்கிற மாதிரி எத்தனை ஃபேமிலிஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலெக்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரினா இவங்க கலெக்ட் பண்ணியிருக்காங்க. 10 ஃபேமிலிஸ் இருக்காங்க. ஒன்லி ஃபீமேல் கிராண்ட் பேரண்ட்ஸ். சம் ஃபேமிலியில் வந்து ஃபீமேல் கிராண்ட் பேரண்ட் மட்டும்தான் இருப்பாங்க. கரெக்டாக? அந்த மாதிரி வந்து கலெக்ட் பண்ணவங்க 7. ஒன்லி மேல் கிராண்ட் பேரண்ட்ஸ். சம் ஃபேமிலிஸில் வந்து மேல் கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க கலெக்ட் பண்ண டேட்டா வந்து 2. நோ கிராண்ட் பேரண்ட்ஸ். சம் ஃபேமிலியில் வந்து கிராண்ட் பேரண்ட்ஸே கூட இருக்க மாட்டாங்க, நியூக்ளியர் ஃபேமிலியாக இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா 8 இருக்காங்க. ஸோ இப்போ இது ரிலேட்டடாக கீழே கொஸ்டின்ஸ் இருக்குது. ஹவு மெனி ஃபேமிலிஸ் டிட் யூ விசிட்? ஸோ எத்தனை ஃபேமிலிஸ் நீங்கள் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். அப்போனா நமக்கு எத்தனை ஃபேமிலிஸை நம்ம போய் விசிட் பண்ணோம் நமக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக? 10 + 7, 17. 17 + 2, 17 in the mind. 17 in the mind, 2 in the finger. After 17, 18, 19. 19 வருது. 19ஓட அகைன் ஒரு 8 ஆட் பண்ணணும். 19 in the mind, 8 in the finger. 27. ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். 19 in the mind, 19 in the mind, 8 in the finger. In the finger. After 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. ஸோ 27 ஃபேமிலிஸ் வந்து அவங்க விசிட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அவங்ககிட்ட இருந்து தான் கலெக்ட் பண்ண டேட்டாஸ் இதெல்லாம் ஒரு ஃபேமிலியிலேருந்து கலெக்ட் பண்ணது தான். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் கேட்டாங்கன்னா இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணணும். நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் லிவிங் வித் போத் கிராண்ட் பேரண்ட்ஸ். போத் கிராண்ட் பேரண்ட்ஸ் இருக்கிற மாதிரினா எத்தனை பேர் இருக்காங்க? 10 இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே 10 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவா? ஹவு மெனி ஃபேமிலிஸ் லிவிங் வித் 1 கிராண்ட் பேரண்ட்? ஒரே ஒரு கிராண்ட் பேரண்ட் இருக்கிற மாதிரி. ஸோ ஒரு கிராண்ட் பேரண்ட் இருக்கிற மாதிரி அப்படின்றது நம்ம மேலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம், ஃபீமேலாகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாமா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணிடலாம். 7 + 2 என்ன வரும்? 9 வந்துடும். ஹவு மெனி ஃபேமிலிஸ் லிவ் வித்தவுட் கிராண்ட் பேரண்ட்ஸ்? கிராண்ட் பேரண்ட்ஸே இல்லாமல் இருக்கிற ஃபேமிலிஸ்னால் நோ கிராண்ட் பேரண்ட்ஸ். எத்தனை பேர் இருக்காங்க? 8. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், ப்ரீவியஸ் சம்மோட கிளாஸ் 2 சிபிஎஸ்சி கிளாஸ் 2 ஜாய்ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து பசில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பசில்ஸ் தான் இப்போ நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ உங்களை மாதிரி ஒரு கிட் தான் சால்வ் பண்ண போகிறாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஏசம் பாருங்கள். ட்ரா லைன்ஸ் டு கனெக்ட் ஈச் பேர் ஆஃப் தி சிமிலர் ஷேப்ஸ். சிமிலர்னால் ஒரே மாதிரியா? இப்போ சர்க்கிள்னால் சர்க்கிளோட நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும் டுகெதர். The lines must not cross. ஸோ இந்த மாதிரி கிராஸ் ஆகக்கூடாது. ஒரு லைன் இப்போ ஒரு இதை நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னா
ஒரு ஷேப்பும் இன்னொரு ஷேப்பு ஒரே மாதிரியான 2 ஷேப்ஸ் கனெக்ட் பண்ணுறப்போ இன்னொரு லைன் வந்து அதில் கிராஸ் ஆகக்கூடாது. த லைன்ஸ் மஸ்ட் நாட் கிராஸ் ஆர் டச்சும் ஆகக்கூடாது ஈச் அதர் அண்ட் டு நாட் யூஸ் டயகனல் லைன்ஸ். டயகனல் லைன்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்ட்ரைட் லைன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கேட்டிருக்காங்க. ஸோ உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பண்ணி காமிப்பாங்க. ஃபஸ்ட்டு நான் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இது ரொம்ப ஈஸி. ஸ்ட்ரெயிட்டாக இப்படி போகணும். அப்புறம் இப்படி இப்படி. நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்கிள். அப்புறம் சர்க்கிள். இப்படி அப்புறம் இப்படி. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள். அவங்க பாருங்கள், ஒரு லைன் இன்னொரு லைன் கிராஸ் ஆகலை, டச் ஆகலை, டயகனலாகவும் இல்லை, கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு இது சி. அப்புறம் இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள், நிற்கிற ரெக்டாங்கிள். ஸ்டாண்டிங் ரெக்டாங்கிள். நெக்ஸ்ட்டு ஸ்கொயர். ஸ்கொயர் வந்து ரொம்ப ஈஸி. இது இப்படி. நெக்ஸ்ட்டு இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் தான். ஸோ பாருங்கள், உங்களுக்கு க்ராஸ் ஆயிடுச்சு. ஸோ க்ராஸ் ஆகக்கூடாது இல்லையா? ஸோ சம் மிஸ்டேக் விட்டுருக்காங்க. அப்போ என்ன பண்ணலாம்? ஸ்கொயருக்கு வந்து இப்படி போயிட்டு நம்ம இப்படி ஜாயின் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த லைன் வந்து கிராஸ் ஆகிருக்காது. கரெக்டா? எஸ். அப்புறம் இந்த ட்ரையாங்கிள். இப்போ பாருங்கள், கிராஸ் ஆகாது. கரெக்டா? ஓகேவா? நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பசில் பாருங்கள், கம்ப்ளீட் த பேட்டர்ன். ஸோ இங்கே நம்பர் பேட்டர்ன் இருக்குது, நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும். உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து கம்ப்ளீட் பண்ணி காமிப்பாங்க. ஸோ வந்து 2 + பாக்ஸ் ஈக்குவல்ஸ் 4. ஸோ 2 அப்புறம் ப்ளஸ் அது ஆட் பண்ணி லைக் இன்னொரு ஏதாச்சும் ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 4 வர மாதிரி நம்ம வந்து இங்கே நம்பர் எழுதணும். ஸோ 2 + 2 வந்து 4 வரும். ஸோ வந்து நெக்ஸ்ட் இப்படி போகலாம். 2 + 1 ஈக்குவல்ஸ் 3. 1 + 3 ஈக்குவல்ஸ் 4. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? 2ஓட எந்த நம்பர் ஆட் பண்ணால் 4 வரும்னு பாருங்கள். அந்த நம்பரை ஃபில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நமக்கு இந்த பாக்ஸ் ஃபில் ஆயிரும். 2 + 1 = 3. 1 + 3 = 4. ஓகேவா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.